வணக்கம் தமிழக மக்களே. இன்று ஒட்டுமொத்த இந்தியாவே தமிழகத்தை நோக்கிதான் பார்த்து கொண்டிருக்கிறது. மாலை 6 மணி நிலவரப்படி தமிழக தேர்தல் வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு 84.29% வாக்குப்பதிவு பதிவாகியிருக்கு. 2021 வெறும் 63% இருந்த வாக்குப்பதிவு இப்போது 20% உயர்ந்து மலைக்க வச்சிருக்குன்னு சொல்லலாம். இது ஒரு சாதாரண உயர்வு அல்ல, இது ஒரு சுனாமி போன்ற ஒரு மாற்றம். இந்த வாக்குப்பதிவு யாரை ஆட்சியில் அமர்த்த போகிறது, யாரை வீட்டிற்கு அனுப்ப போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம இந்த புள்ளி விவரங்களை பார்ப்போம். 2021 சட்டமன்ற தேர்தலில் 63.7% வாக்குகள் மட்டும்தான் பதிவாயிருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு நிலவரப்படி 84.29% 2026. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு விழிப்புணர்வாக மக்கள் இருக்காங்க. அதாவது தேர்தல் ஆணையத்தின் முயற்சிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் மக்கள் இந்த முறை நமது வாக்கு நமது உரிமை என்பதில் மிக தெளிவாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ஃபிக்ஸடாக தெரியுது. வெப்பத்தை மீறியும் ஒரு ஆர்வம் இருந்துன்னு சொல்லலாம். அதாவது கோடை காலத்தின் தாக்கம் இருந்தாலும் முதியவர்கள் முதல் முறை வாக்காளர்கள் வரை நீண்ட வரிசையில் நின்று வாக்களிச்சிருக்காங்க. குறிப்பாக கிராமப்புறங்களை விட நகர்ப்புறங்களில் இந்த முறை வாக்குப்பதிவு சதவீதம் அப்படிங்கிறது எகிரி இருக்குது. நம்ம இது கவனிக்கக்கூடியது. மாற்றத்திற்கான அறிகுறிகளாக கேட்டோம் அப்படின்னா, அரசியல் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? பொதுவாக வாக்குப்பதிவு சதவீதம் 75% தாண்டினாலே அது ஆளுங்கட்சிக்கு எதிரான அலை, அதாவது ஆன்டி இன்குபென்சி வேவ் அப்படின்னு சொல்கிறாங்க என்ற ஒரு கருத்து இருக்குது. அதாவது 75% தாண்டினாலே என்ன ஆகுது, ஆட்சி மாற்றம் உறுதி அப்படிங்கிறது அரசியல் வல்லுநர்களின் கருத்தாக இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன, மாற்றத்தை விரும்பும் மக்கள், அதாவது ஆட்சி முறையில் அதிருப்தி இருக்கும்போது அதை மாற்ற வேண்டும் என்ற வேகத்தில் தான் மக்கள் அதிக அளவில் திரண்டு வராங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, புதிய வரவுகள், அதாவது இந்த தேர்தலில் களம் கண்ட புதிய கட்சிகள் இளைஞர்களை அதிக அளவில் ஈர்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த புதிய வாக்குகள் தான் இந்த 84% பின்னால் உள்ள ரகசியம். பெண்களின் தீர்ப்பு, தமிழகத்தில் பொறுத்தவரை மகளிர் வாக்குகள் தான் எப்போதும் வெற்றியாளரை தீர்மானிக்கும். இந்த முறை மகளிர் வாக்குப்பதிவு ஆண்களை விட அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது யாருக்கு சாதகம் என்பதுதான் தற்போதைய $1 மில்லியன் கேள்வி. 84.29% என்பது ஒரு தெளிவான தீர்ப்பு. மக்கள் குழப்பத்தில் இல்லை அப்படிங்கிறது ஒரு தெளிவாக இருக்காங்க. அவர்கள் மிக தெளிவாக முடிவெடுத்து வாக்களித்திருக்காங்க. மே மாதம் வாக்கு எண்ணிக்கை அன்று மிகப்பெரிய அரசியல் அதிரடிகள் காத்திருக்கு என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த 84% வாக்குப்பதிவு தமிழகத்தில் ஒரு புதிய சரித்திரத்தை படைக்குமா? உங்கள் தொகுதியில் வாக்குப்பதிவு எப்படி இருந்துச்சு? நீங்கள் மாற்றத்தை விரும்புகிறீர்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.